ஒரு நாள் நைட் ஷூட்டிங். பரதன் டைரக்டர், பிரயாணம்ங்கிற படம். அவர் இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட கொண்டு வந்து இதை எப்படியாவது சொல்லி சேதுமாதவன் கிட்ட சொல்லி நீங்கள் டைரக்ட் பண்ண சொல்லணும், எனக்கு கொஞ்சம் பண நெருக்கடி இருக்குன்னு சொல்லவே, நான் பார்த்ததுமே எல்லாத்துலேயுமே எம் படத்தை எம் பேச போட்டு ஃபுல்லாக நல்ல ஆர்டிஸ்ட் ஷார்ட் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் என் ஃபேஸ் எல்லாத்துலேயுமே. அப்போ அதை பார்த்ததுமே ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் இந்த படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணுறேன். அவர் அழுதுட்டார். எங்கிட்ட டைரக்ட் பண்ண சொன்னீங்க, யூ ஆர் நாட் டைரக்டர், யூ கேன் டூ இட். நீங்கள் அழகா இருக்கு, நீங்க ஷார்ட் பை ஷார்ட் நீங்க ஓவர் த ஷோல்டர் எல்லாம் அழகா பண்ணிருக்கீங்க, அதை எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் டைரக்ட் பண்ணார். லட்சுமி மெயின் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் ஒரு ஃபாரினர், ஒரு கேர்ள். அந்த பொண்ணோட ஒரு ஷார்ட் பண்ணி ஒரு சாங் சீக்வன்ஸ் அப்படியே திரும்பி வந்தேன். திரும்பி கொஞ்ச நேரம் தூரம் வந்ததுமே தங்கப்பன் மாஸ்டர் தான் டான்ஸ் டைரக்டர். தங்கப்பன் மாஸ்டர் பெருசா கத்துறாரு. அங்க ஒருத்தர் சேர்ல உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட நான் பாரு, இந்த விஷயத்த நான் நாளைக்கு நான் சின்னவர்கிட்ட சொல்லலைன்னா பாரு, நீ என்னடா நினைச்ச, நீ ஹீரோ, அவர் ஹீரோ நடந்து போறாரு, நீ ஏதோ காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க, என்ன நினைச்ச நீ? நான் பாரு, நாளைக்கு சின்னவருங்கிறது எம்ஜிஆர், சின்னவர்கிட்ட நான் சொல்றேன் பாரு அப்படி இப்படின்னு. நான் சீக்கிரம் போய், என்ன சார் இது, நான் அதை பற்றி ஒன்றும் தப்பா இல்ல தம்பி, அவர் பண்றது தப்பு, நீங்க ஹீரோ, நீங்க பெரிய ஹீரோ, எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஒரு ஹீரோவுக்கு ஒரு மதிப்பு இல்லையா? அவன் உட்காந்துருக்கான், அவன் இங்க வந்தது சூப்பர்வைசர் பண்ணதான் வந்திருக்கான், பண்ணிட்டு போட்டோம், அவன் அந்த பக்கம் போய் எங்கேயோ உட்காரட்டும், உங்களுக்கு முன்னாடியே உட்காந்து காலுக்கு மேல காலை போட்டு உட்காந்துருக்கான் அப்படி இப்படி. மறுநாள் மத்தியானம் சாப்பிடறதுக்காக தயார் அடுப்பில் உட்காந்துருக்கேன். பத்மநாபம் வந்தாரு. சின்னவர் நம்மளை கூட்டிட்டு வர சொன்னார். எனக்கு அப்போ சரி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவரை பார்க்க முடியல ஒரு காலத்தில். சரி, ரொம்ப இக்கட்டான நிலைமையில நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அப்போ அவர் என்ன பார்க்க விரும்பல. சரி, இன்னைக்கு ஏதோ பார்க்க விரும்புகிறார், போவோம். எனக்கு போனேன், உட்காருங்க, எல்லாம் விசாரிச்சார். இப்படி ஷூட்டிங் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்று எது இருந்தாலும் சொல்லுங்க, பத்மநாபன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்றேன். அங்கே தங்குறீங்களே, அங்கெல்லாம் சௌகரியமா இருக்கு, எல்லாம் பேசி பத்மநாபன் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தான். அவன் பேர் கோவிந்தராஜன் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துருக்காரு எம்ஜிஆர். எவா அப்படின்னாரு. பக்கத்துல மெல்லாம் வந்தான். நீ என்ன தங்கப்பன் அண்ணன் சொன்னாரு, நீ காலை மேல காலு போட்டு உட்காந்துருக்கியாமே, யவா அப்படின்னாரு. அவர் காலில் விழு. எனக்கு அது ரொம்ப எம்ப்ராசிங் ஆனது. என் காலெல்லாம் விழு எனக்கு பிடிக்காது. ஐயோ வேண்டாம் சார், அதெல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி எனக்கு அப்படியே ஓட்டமா. ஏன்னா நான் இந்த சம்பவத்துக்கு நான் ரெடி இல்லை, இந்த மாதிரி சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒன்று எதிர்பார்த்து போனா சரி ப்ரிப்பேர்டா இருக்கலாம். நான் இப்படி ஒரு சம்பவமே அவன் அழுதுகிட்டே போனான்.